சர்க்கரையே நில்லடி, யார் அழைத்தார் சொல்லடி. சர்க்கரையே நில்லடி, யார் அழைத்தார் சொல்லடி. சர்க்கரையே நில்லடி, யார் அழைத்தார் சொல்லடி. நித்தம் நித்தம் சீனி தொட்டு தின்றதில்லையே, லட்டு கேட்டு வாயில் போட்டு மென்றதில்லையே. சர்க்கரையே நில்லடி, யார் அழைத்தார் சொல்லடி. சோறு தின்னும் பொழுது ஜீரணிக்கும் போது இன்சுலின் சுரக்கம் இல்லையா? அப்பா அம்மா ஜீன்ஸு நமக்கு வரும்போது சுகர் நோயும் வரும் இல்லையா? சர்க்கரையே நில்லடி, யார் அழைத்தார் சொல்லடி. நித்தம் நித்தம் சீனி தொட்டு தின்றதில்லையே, லட்டு கேட்டு வாயில் போட்டு மென்றதில்லையே. சர்க்கரையே நில்லடி, யார் அழைத்தார் சொல்லடி. கொண்டடிக்கும் கொழுப்பில் இன்சுலின் வேலை செய்யாது, சுகர் ஏற காரணம் கொழுப்பு. கணையத்துக்குள் கோளாறு, இன்சுலின் வயிற்றில் போனது, சுகர் ஏற காரணம் 2. தேவை தினமும் சாப்பாடு, நீவை உணவில் கோட்பாடு. சீகர் தானாகும் வெளியும் இல்லையா, சுகர் தானாக குறையும் இல்லையா? சர்க்கரையே வந்தது, தெரிந்து கொண்டால் நல்லது. கால்கள் தீனம் கழுவு, மாத்திர தீனம் ஒழுங்கு, சீர்வைத்தால் ஆபத்தில்லையா? ஒவ்வொரு வருடம் செக்கப்பு, பிபி ரத்தம் கண் டெஸ்ட், நீ செய்தால் நன்மை இல்லையா? அரிசி கோதுமை பாதி, காய்கறி பழங்களும் மீதி, உணவே மருந்தாகும் தெரியும் இல்லையா? அதுவே விஷமாகும் புரியும் இல்லையா? சர்க்கரையே வந்தது, புரிந்து கொண்டால் நல்லது. நித்தம் நித்தம் 30 நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணு, படுக்கும் முன்னே பாதம் கழுவி நித்திரை கொள்ளு. சர்க்கரையே